சிவா அயலி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிவாவுக்கும் அயலிக்கும் உண்மையிலே கல்யாணம் நடந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக ரித்திகா, செல்வநாயகி, கபிலன் உங்கள் 3 பேரும் சேர்ந்து திட்டம் போடுறாங்க. அதுபடி பார்த்தோம்னா அயலி சிவாவும் தூங்கிட்டு இருக்கும்போது அயலி கழுத்தில் இருக்கிற தாலி கட் பண்ணியிருந்தாங்க. அடுத்த நாள் ஆனதுமே பார்த்தோம்னா இவங்க எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு இருக்கவும் அப்போ ரித்திகாவும் செல்வநாயகியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பாரு, கழுத்தில் தாலி இல்லைங்கிற விஷயம் கூட தெரியாமல் அயலி நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அவங்க அந்த பாட்டி பார்த்தோம்னா பூஜையெல்லாம் முடிச்சுக்கிட்டு எல்லாருக்கும் கற்பூரம் காட்டவும் உடனே செல்வநாயகி வேணும்னு சொல்லிட்டு தன்னுடைய தாலியில் குங்குமத்தை வச்சுக்கிட்டுதாங்க. அடுத்தது ரித்திகா, நீயும் உன்னோட தாலியில் குங்குமத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லவும் ரித்திகாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது அயலி கிட்ட கற்பூரம் காட்டும் போது அப்போ அந்த பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அயலி உன்னோட தாலியில் நீ குங்குமம் வச்சுக்கோமா அப்படிங்கும் போது அப்போ அயலி தன்னுடைய தாலியை தேடுறாங்க. தாலியை காணலை. ஐயோ, தாலியை காணலை அப்படின்னு சொல்லும் போது என்னம்மா பேசிகிட்டு இருக்கிற, கழுத்தில் ஒரு பொம்பளைக்கு தாலி இல்லாத கூட உனக்கு தெரியாமல் இருந்துட்டு இருக்கிற அப்படிங்கவோ செல்வநாயகி என்ன இருந்தாலும் சரிதான், அது அவளாவே கெட்டிக்கிட்ட தாலி தானே, அதுக்கு தான் அவன் மதிப்பு கொடுக்கல போலுக்கு அப்படிங்கவோ உடனே அயலி சிவாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ இந்திராணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க சித்தி, என்ன இருந்தாலும் சரிதான், அது உண்மையாக பொய்யான்னு சரியாக நம்மளுக்கு தெரியாது, அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க அப்படிங்கவும் அப்போ பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னம்மா என்ன இப்படி பொறுப்பு இல்லாமல் இருந்துட்டு இருக்கிற அப்படிங்கவும் அப்போ அயலி ஐயோ என்னாச்சு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு என் புருஷனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அயலி நல்லாவே நடிச்சுக்கிட்டு இருக்கவும் உடனே சிவா சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னம்மா நடிக்கிறா பாரு அப்படின்னு உடனே அயலி தான் படுத்துட்டு இருக்கிற கட்டில் போய் பார்க்குறாங்க. அப்போ அங்கே தாலி அறந்து கிடக்கவும் உடனே அந்த தாலி எடுத்துகிட்டு சொல்கிறாங்க, இப்படி கட்டாயி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ செல்வநாயகி சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஐயோ தாலி ஃபர்ஸ்ட் தொலைஞ்சு போச்சது மட்டும் இல்லாமல் இப்போ கட்டாயி வேறு இருக்குதா, இப்படின்னா ரொம்ப அபசகுணமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே பாட்டியும் ஆமா நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கும்போது அதனால என்ன, இப்போ சிவா அயலி கழுத்தில் தாலி கட்டிட்டாக்கி அதுக்கப்புறமா இதெல்லாம் முடிஞ்சிரும்ல அப்படிங்கும்போது ஆமா செல்வநாயகி நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு உடனே இந்திராணியும் சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ அவங்க 2 பேருக்கும் நம்மளே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், ஏற்கனவே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குதுல்ல, அது இப்போ சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரா அயலி சிவா நீங்கள் 2 பேரும் அதாவது வேஷ்டி சட்டையும் வேற புடவையும் நீங்கள் மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சிவாவும் அயலியும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அயலி ரூமுக்குள்ளே வந்ததுமே ஐயோ இப்போ என்ன பண்ண போகிறோமோ தெரியலையே, வசமாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உடனே சிவா வேற என்ன பண்ணுறதுக்கு, நான் உங்களிடத்துல தாலி கட்டி தான் ஆகணும் போலுக்கு அப்படிங்கவும் என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ நீயே ஒரு ஐடியா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்திராணி அயலி சிவா வாங்க ஐயர் வந்தாச்சு அப்படிங்கும் போது உடனே அயலி சிவாவும் வராங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க 2 பேரும் உட்காரவோ அப்போ 2 பேருக்கும் மாலை எடுத்து கொடுக்குறாங்க. மாலையை மாற்றிக்கிடுங்க அப்படின்னு சொல்லும்போது மாலையை மாற்றிக்கிடுதாங்க. அப்போ சிவா கையில் தாலி எடுத்து கொடுக்குறாங்க. இந்த தாலியை உங்க மனைவி கழுத்தில் போட்டு விடுங்க அப்படின்னு ஐயர் சொல்லவும் உடனே சிவாவும் சரி அப்படிங்கிறாங்க. எப்படியும் போட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா, கபிலன், செல்வநாயகி 3 பேரும் காத்துட்டு இருக்கவும் அப்போ சிவா அந்த தாலியை கையில் தூக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன பார்த்துட்டு இருக்கிற அயலி கழுத்தில் போட்டு விடு அப்படின்னு சொல்லும் போது உடனே ரித்திகா சொல்ற கையங்களுமா 2 பேரும் மாட்டிக்க போறாங்க. எப்படியும் அவன் கழுத்தில் போட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ அயலி போட சொல்லி கண்ணை காட்டவும் சிவாவும் தாலியை அவங்க அயலி கழுத்தில் அவங்க போட்டு விடுறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அவங்க 3 பேருமே அதிர்ச்சி அடையவும் இந்திராணியும் பாட்டியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்திராணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப நாள் இருந்த டவுட்டு இன்னைக்கு சரியாகி போச்சுது, இது கெட்டதுலேயும் ஒரு நல்லதாக நடந்திருக்குது, நம்மளுக்கே இவங்க மேலே சந்தேகமாக தான் இருந்தது, உண்மையிலேயே இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையான்னு, ஆனால் இப்போ தெரிஞ்சு போச்சுது இவங்க 2 பேருக்கும் உண்மையிலேயே கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். அடுத்த பார்த்தோம்னா பெரியவங்க காலில் போய் ஆசீர்வாதம் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே அயலி சிவாவும் பாட்டி காலையும் இந்திராணி அதுக்கப்புறம் உதயபெருமாள் காலில் அவங்க ஆசீர்வாதம் வாங்கிடுதாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா உடனே பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படியோ நல்லபடியாக கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுது, எனக்கு உங்கள் மேலே டவுட் இருந்துட்டு தான் இருந்தது, ஆனால் இப்போ சரியாகி போச்சுது, ஒருவேளை ஒன்றை மாதிரிக்கு வேற ஒரு பொண்ணை தான் நான் பார்த்துருப்பேன் போலுக்கு அப்படின்னு பாட்டி சொல்லவும் உடனே அயலி அதான் நான் சொன்னோம்ல பாட்டி, நான் தான் சொல்ல நீங்கள் நம்பாமல் இருந்தீங்களா அப்படிங்கும்போது இல்லைம்மா என்னை மன்னிச்சிரு, எனக்கு கிட்டத்தட்ட ஒன்றை மாதிரியே இருந்துச்சுதா, அதனால தான் நான் உன்னை தப்பாக பேசிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லவும் சரி எப்படியோ நல்ல மாதிரிக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுது, இன்னும் அடுத்தது உங்களுக்கு சில போட்டிகள்லாம் வைப்பேன், அந்த போட்டியில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நான் 10 பவுன் செயின் வச்சிருக்கிறேன், அது நான் உங்களுக்கு தருவேன் அப்படிங்கும்போது உடனே ரித்திகா என்ன பாட்டி அந்த போட்டியில் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லும்போது தாராளமாக வந்துக்குங்க, உங்க 2 பேருக்கும் இப்போ தானே கல்யாணம் நடந்துச்சுது, அதனால தாராளமாக வாங்க அப்படிங்கவோ அடுத்தது பார்த்தோம்னா வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, கல்யாணம் முடிஞ்ச புது ஜோடிங்க நீங்கள், அதனால நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்கன்னு சொல்லிக்கிட்டு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும் அடுத்தது அவங்களுக்கு உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் அவங்க பரிமாறி அவங்க சாப்பிட சொல்லும் போது அப்போ ரித்திகா பார்த்தோம்னா அவங்க கடகடன்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இதை உடனே இந்திராணி, பாட்டி, செல்வநாயகி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா சிவா ஒரு உருண்டை சாப்பாடு எடுத்து அயலிக்கு ஊட்டி விடவும் இதை பார்த்ததுமே பாட்டியும் அவங்க இந்திராணி உதயபெருமாள் சந்தோஷப்பட்டு இருக்கவும்
செல்வநாயகியும் கபிலனும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ ரித்திகா என்னன்னா அவ பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டா, இந்த சிவாவை பாரு அதாவது அயலிக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கிறான். இவங்களும் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ரித்திகா ஏண்டி இப்படி இப்போ இருக்கிற அப்படின்னு செல்வநாயகி வந்து நினச்சிட்டு இருக்கவும் அப்போ பாட்டி வந்து சொல்கிறாங்க இந்த போட்டியில் இவங்க தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது உடனே ரித்திகா என்ன பாட்டி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் நான் என்ன சொன்னேன், புதுமண ஜோடிகள் எப்படி சாப்பிடுவாங்கன்னு நான் வந்து போட்டி வச்சேன் பாரு, அங்கே சிவா வந்து அயலிக்காக வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறான், அதே மாதிரிக்கு அயலியும் வந்து சிவாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடுதா. ஆனால் நீ என்ன பண்ணனா உன் பாட்டுக்கு நீ பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறியே, இப்படி தான் இருப்பாங்களா என்ன அப்படிங்கவோ இது கிட்டதுமே ரித்திகா அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி போட்டியில் வந்து அயலி சிவாவை தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்போ ஒன்று ரெண்டாவது போட்டி அப்படிங்கும்போது அடுத்தது என்ன போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் வாங்க வெளியே வந்து நம்ம இது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகவும் உடனே வந்து எல்லாருமே ரோட்டில் அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது ஒரு லாரிக்காரங்க வரவும் லாரிக்காரங்க வந்ததுமே அவங்க ரித்திகா வந்து ஐயோ லாரிக்காரன் வரான்னு சொல்லிட்டு அவங்க ஓட்டமாக ஓடவும் அப்போ வந்து சிவா பார்த்தோம்னா அயலியை அப்படியே வந்து அவங்க காப்பாற்றுறாங்க. அப்போ உடனே வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க ரெண்டாவது போட்டியிலையும் வந்து அயலி சிவாவை தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது என்னது இது போட்டியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமாண்டி இது நான் வச்ச போட்டி தான், அதாவது நீங்கள் ரெண்டு ஜோடிகளும் எந்த அளவுக்கு வந்து ஒற்றுமையாக இருக்கீங்கன்னு சொல்லி பார்க்கறதுக்காக தான் இந்த போட்டியை வச்சேன். ஆனால் நீ என்னென்னா தலைதறிக்கல ஓடி போயிட்ட பாரு, அங்கே சிவாவை பாரு அயலியை எவ்வளோ பத்திரமா கூட்டிகிட்டு வந்தான் பாரு அப்படின்னு சொல்லவும் ஆக மொத்தத்தில் இவங்க 2 தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த 10 பவுன் தங்கச்சங்கிலியை நான் அயலி சிவாவுக்கு தான் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க சிவா கிட்ட கொடுக்குறாங்க. அயலி கழுத்தில் நீ போட்டு விடு அப்படின்னு சொல்லவும் உடனே அயலி கழுத்தில் சிவாவும் போட்டு விடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற ரித்திகா எரிச்சல் அடையும். உடனே வந்து அவங்க ரித்திகா வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு போட்டியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க திட்டிட்டு போகவும் உடனே செல்வநாயகி வந்து ரித்திகா ஏன் தான் அப்படிலாம் இருக்கிறாலும் தெரியல, அவங்கள பார்த்தாது இவ கொஞ்சமாவது படிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற கபிலன் வந்து எரிச்சல் அடைகிறாங்க. அப்போ பாட்டி வந்து சொல்கிறாங்க சரி நான் வந்த வேலை எல்லாம் நல்ல படிக்க முடிஞ்சுது, நான் கிளம்பட்டுமா அப்படிங்கும்போது அப்போ இந்திராணி வந்து பாட்டியை தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க. பாட்டி நீங்கள் வந்ததில் எனக்கும் ஒரு பெரிய டவுட்டே தெரிஞ்சது அப்படிங்கும்போது என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் ஆமாம் நீங்கள் வந்து அயலி கிழத்துல தாலி வந்து ஏறினதை நீங்கள் பேசிட்டு இருந்தீங்களா, அந்த டவுட்டு எனக்கும் ரொம்ப நாளாவே இருந்தது, உண்மையிலேயே இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நடிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு எனக்கும் டவுட் இருந்தது. ஆனால் நீங்கள் வந்ததுக்கு பிறகு அந்த டவுட் எல்லாமே எனக்கு முடிஞ்சு போச்சுது, அயலி சிவாவும் உண்மையில தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே பாட்டி வந்து சொல்கிறாங்க இந்திராணி அதாவது நீ இந்த அளவுக்கு இந்த குடும்பத்தை ஏற்று நீ நடத்திட்டு இருக்கன்னா அப்படின்னா நீ வந்து எந்த அளவுக்கு நீ வந்து யோசிப்புன்னு எனக்கு தெரியுமா, சரிம்மா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு உடனே பாட்டியும் கிளம்பி போகிறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா கபிலன் வந்து அவங்க பார்த்தோம்னா சிவா நம்மளே வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சத்தமாக பேசவும் உடனே வந்து அவங்க இந்திராணி வராங்க. என்னடா ஆச்சு உனக்கு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே பாருக்கா இவங்க எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும், இவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இவங்க 2 பேரும் ஒழுங்கு மரியாதை நீ போக சொல்றியா இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது என்னடா பேசிட்டு இருக்கிற, நான் தானே அவங்க 2 பேரும் இங்கே வந்து கூப்பிட்டுட்டு வந்தேன், அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்லி கூப்பிட்டுட்டு வந்திருக்கிறேன், சிவாவும் அயலையும் இந்த வீட்டை விட்டு போனாக்கி நானும் பாவையும் அவங்க கூடயே பேரும் அப்படிங்கும்போது அக்கா நீ சொல்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லை, இவன் யாருக்கா, நான் உன்னுடைய சொந்த தம்பி, ஆனால் நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டேங்கிற, இவன் எங்கே இருந்தோ அங்கே வந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறான், இவன் பேச்சைக்கு நீ இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலக்கா, இவங்க 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கவோ இப்போ செல்வநாயகியும் ரித்திகாவும் அவங்களும் கூட சேர்ந்துக்கிட்டுதாங்க. ஆமாம் இந்திரா நீ என்ன இருந்தாலும் சரிதான், இவங்களுக்கு நீ ரொம்பவே இடம் கொடுத்துருக்குற, இவங்களுக்கு ஏதாவது பணம் வேணும்னா கையில் கொடுத்து இவங்களுக்கு அனுப்பிவிட்ரு, ஆனால் இனிமேலும் இவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆவேசத்தோடு வந்து தகராறு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இந்திராணி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.